ஒரு ஆன்மீக குருவோட போதனை உங்க பிசினஸ் லாபத்தை அதிகமாக்கும்னு சொன்னா நம்புவீங்களா? கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டான் மிகல் ரூயிஸோட 4 ஒப்பந்தங்கள் பிசினஸ் பத்தின உங்க பார்வையே மொத்தமா மாத்தப் போகுது. இதுதான் நாம இன்னைக்கு பதில் சொல்ல போற மில்லியன் டாலர் கேள்வி. உங்க மனசுல வர்ற இந்த சந்தேகமும் இந்த ஆர்வமும் தான் இந்த அனாலிசிஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு ஆன்மீக புத்தகம் எப்படி இவ்ளோ போட்டி நிறைஞ்ச பிசினஸ் உலகத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஒரு பக்கம் 4 ஒப்பந்தங்கள், இது ஒரு ஸ்பிரிச்சுவல் புக். இன்னொரு பக்கம் ட்ராக்ஷன், எக்ஸ்ட்ரீம் ஓனர்ஷிப் மாதிரியான ஹார்ட் கோர் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி புக்ஸ். இந்த ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? இந்த ஆச்சரியமான ஒப்பீடு தான் நாம இன்னைக்கு பேச போற விஷயத்தோட ஆழத்தை நமக்கு காட்டப் போகுது. சரி, இந்த 2 உலகத்தையும் நாம எப்படி ஒன்னா இணைக்க போறோம்னு பார்க்கலாமா? இதுதான் நம்மளோட ரோட் மேப். ஒவ்வொரு ஒப்பந்தமா எடுத்து அது எப்படி ஒரு பிராக்டிக்கலான பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா மாறுதுன்னு நாம பார்க்க போறோம். ஓகே, வாங்க முதல் செக்ஷனுக்குள்ள போலாம். இந்த புக்கோட தத்துவத்துக்கு பின்னால இருக்கிற பேசிக் கான்செப்டை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கைய நிஜமாவே எது இயக்குது? நம்ம எல்லாருக்குள்ளேயுமே எழுதப்படாத சில ரூல்ஸ் இருக்கு. அதுதான் தனிப்பட்ட ஒப்பந்தங்கள். சின்ன வயசுல இருந்தே சரியா செஞ்சா பாராட்டு, தப்பா செஞ்சா தண்டனைன்னு சொல்லி சொல்லி நம்ம சமூகம் நமக்கு கத்துக் கொடுத்துருக்கு. இந்த ஆழ்மன ப்ரோக்ராமிங் தான் ஆஃபீஸ்ல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட நாம ஏன் ஓவரா கவலைப்படுறோங்கிறத முடிவு பண்ணுது. ஆசிரியர் இத பழக்கப்படுத்துதல்னு சொல்றாரு. அதாவது எது சரி எது தப்புன்னு சமூகம் போட்டு கொடுத்த ரூல்ஸ் கேட்ட மாதிரி நம்மள நாமளே பழக்கப்படுத்திக்கிறோம். இந்த ரூல்ஸ்ல இருந்து நாம கொஞ்சம் விலகினால் கூட நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒரு இன்னர் கிரிட்டிக் வெளியே வந்து நம்மள குற்ற உணர்ச்சியிலையும் பயத்திலையும் தள்ளிடும். இது நம்ம ப்ரொஃபஷனல் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தடையா நிக்குது. இப்போ நாம முதல் அதே சமயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒப்பந்தத்துக்கு வர்றோம். இதுதான் மத்த எல்லா ஒப்பந்தங்களுக்கும் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. இந்த ஒப்பந்தம் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். உங்க வார்த்தைகள் வெறும் சத்தம் கிடையாது, அதுக்கு ஒரு விஷயத்தை உருவாக்கும் சக்தி இருக்கு. சொல்லப்போனா பிசினஸ் உலகத்துல உங்க வார்த்தை தான் உங்க பாண்ட். பாருங்க எப்படி ஆன்மீக கொள்கைகள் தெளிவான பிசினஸ் உத்திகளா மாறுதுன்னு. புறம் பேசாதேங்கிறது வெறும் ஒரு மாரல் வேல்யூ மட்டும் இல்ல, அது உங்க பிராண்டோட ரெப்யூட்டேஷனை பில்ட் பண்ண ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி. உங்க காம்படிட்டர்ஸை பத்தி நீங்க எப்பவுமே தப்பா பேசலனா கஸ்டமர்ஸுக்கு உங்க மேல நம்பிக்கை தானா வரும். அதுதான் நீங்க ஜெயிக்கிறதுக்கு வழி. சரி, வாங்க அடுத்த ஒப்பந்தத்துக்கு போகலாம். இது ப்ரொஃபஷனல் செட்டிங்ஸ்ல நம்மளோட எமோஷனல் ரெசிலியன்ஸ, அதாவது மன உறுதியை எப்படி வளர்க்கறதுன்னு சொல்லுது. பிசினஸ் உலகத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரிட்டிசிசம், ரிஜெக்ஷன், கருத்து வேறுபாடுன்னு டெய்லி ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். அதையெல்லாம் நாம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம வெற்றி அடங்கியிருக்கு. இந்த ஒரு சிம்பிளான ஆஃபீஸ் சீன் எடுத்துக்கலாம் வாங்க. இது இந்த ஒப்பந்தத்தோட முக்கியத்துவத்தை நமக்கு நல்லா புரிய வைக்கும். உங்க மனசுல என்னவெல்லாம் ஓடும்? நம்ம என்ன நினைப்போம்? ஆஹா, நான் அனுப்புன ரிப்போர்ட் பிடிக்கல, அதான் என்கிட்ட பேசாம போறாங்கன்னு நினைப்போம். ஆனா உண்மையில அவருக்கு ஆஃபீஸ்ல ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கலாம், இல்லைன்னா பர்சனலா ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். மற்றவங்களோட செயல்களுக்கு நாம தான் காரணம்னு நினைக்கிறது நமக்கு நாமே வலிச்சுக்கிறதுக்கு சமம். அவங்கவுங்க பிரச்சனைகளை இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா நாம எந்தவித மன அழுத்தமும் இல்லாம நம்ம வேலையை பார்க்க முடியும். இப்போ நாம 3வது ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கோம். இது தெளிவோட சக்தியையும் ஊகங்களோட ஆபத்தையும் பத்தி சொல்லுது. பிசினஸ்ல தப்பான ஊகங்கள் ரொம்ப பெரிய நஷ்டத்துக்கு வழிவகுக்கும். நாம ஏன் ஊகிக்கிறோம்? ஏன்னா தைரியமா ஒரு கேள்வியை கேட்கறதுக்கு நமக்கு தயக்கமா இருக்கு. ஒரு விஷயத்தை நேரடியா கேட்கறத விட நமக்கே ஒரு கதையை உருவாக்கிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த ஈஸியான வழி பெரும்பாலும் தப்பான புரிதல்களுக்கும் தேவையில்லாத சண்டைகளுக்கு தான் வழிவகுக்கும். ஊகங்களை நம்பி முடிவெடுக்கிறது கண்ணை கட்டிக்கிட்டு ஒரு கரண்டு முரடான பாதையில நடக்கிற மாதிரி தான். எப்ப வேணாலும் தடுக்கி விடலாம். ஆனா சரியான கேள்விகளை கேட்டு டேட்டா வச்சு முடிவெடுக்கும்போது உங்க பாதை ரொம்ப தெளிவா இருக்கும். இதுதான் ஒரு ஸ்மார்ட்டான பிசினஸ்க்கான அடித்தளம். இப்போ கடைசி ஒப்பந்தம். இதுதான் மத்த 3 ஒப்பந்தத்தையும் வெறும் ஐடியாவா இல்லாம நம்மளோட நிரந்தர பழக்கமா மாத்த போற சாவி. இந்த ஒப்பந்தம் முதல் பார்வையில சிம்பிளா தெரிஞ்சாலும் இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விளக்கம். உங்களோட பெஸ்ட் அப்படிங்கிறது எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. நீங்க சோர்வா இருக்கும்போது உங்க பெஸ்ட் வேற, நீங்க எனர்ஜியோட இருக்கும்போது உங்க பெஸ்ட் வேற. இது பர்ஃபெக்ஷனை பத்தினது இல்ல, அந்தந்த நிமிஷத்துல உங்களால முடிஞ்ச முழு முயற்சியையும் கொடுக்கறத பத்தினது. இது உங்களை ஓவர் ஒர்க் பண்றதுல இருந்தும் சுய விமர்சனத்துல இருந்தும் காப்பாத்தும். சரி, இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். இந்த 4 ஒப்பந்தங்களும் தனித்தனியா ரொம்ப பவர்ஃபுல். ஆனா ஒன்னா சேரும்போது அது உங்க பிசினஸை இயக்குற ஒரு புது ஆபரேட்டிங் சிஸ்டத்தையே உருவாக்குது.
யோசிச்சு பாருங்க, இந்த 4 ஒப்பந்தங்களும் உங்க கம்பெனியோட ஒரு புது ஆபரேட்டிங் சிஸ்டமா மாறினா என்ன ஆகும்? நீங்க கொடுத்த வார்த்தையை காப்பாற்றும் போது நம்பிக்கை உருவாகும், எதையும் பர்சனலா எடுத்துக்காததால டீம் ஒற்றுமை அதிகமாகும், ஊகங்களுக்கு பதிலா தெளிவு இருக்கிறதால முடிவுகள் சரியா இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து ஒரு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல்லான ஒர்க் கல்ச்சரை உருவாக்கும். இந்த அனாலிசிஸ ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கலாம். உங்க கம்பெனிலயோ இல்ல டீம்லயோ வெளியே சொல்லப்படாத ஆனா எல்லாரும் ஃபாலோ பண்ற நம்பிக்கைகள் இல்லனா ரூல்ஸ் என்னென்ன இருக்கு, அதையெல்லாம் கண்டுபிடிச்சு இந்த 4 ஒப்பந்தங்களையும் யூஸ் பண்ணி அதை எப்படி மாத்தலாம்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் ஒரு சிறந்த பிசினஸை உருவாக்குறதுக்கான முதல் படி.